ஃபேம் வந்துட்டு ஃபேம், நான் போய் உனக்கு காமிக்கிறேன் இருங்க. சாணி இங்க பாரு, சூப்பரா பண்ண சரிமா, செம்மையா பண்ண. ஹாய் ஃபேம், எல்லாத்துக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இன்னைக்கு என்ன டே? சில்ட்ரன்ஸ் டே. நீ தெய்வம்டா, நீ தெய்வ குழந்தை, குழந்தைனாலும் தெய்வம் ஒண்ணுதான். ஓகே ஃபேம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருங்காய் செடி அடியா தங்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபேம், சானுக்கு ஆனுவல் டே. அவன் இன்னைக்கு ஆனுவல் டே பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா. அதுக்கு இன்னைக்கு நாங்க ஆனுவல் டேக்கு போய் சானு டான்ஸ் ஆடுறது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். ஹாப்பியா இருக்கியா? இன்னைக்கு சானு வந்து எப்படிலாம் என்ன கான்செப்ட் தெரியல. தங்கமா என்ன டான்ஸ் ஆட போற? என்ன கான்செப்ட்? இது நான் கேட்டுட்டே இருக்கேன் ஃபேம். நான் கிட்டத்தட்ட நான் காலையில் வந்து கேட்டுட்டு என்ன டான்ஸ் ஆட போறேன், என்ன டான்ஸ் ஆட போறேன் சொல்லவும் மாட்டேறான். அந்த டான்ஸ் ஸ்டெப்பு போட்டு காமிக்க மாட்டேறா. நீ அங்கே வந்து பாருமாமா, அங்கே வந்து பாருமாமாங்கிறான். அதனால நாங்கள் வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 மணிக்கு சாணு ஆனுவல் டே 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இது போய் வின்னுவாமா, அப்போ தான் காஸ்டியூம்லாம் போட்டு குழந்தைங்க ரெடி பண்ணுவாங்களாமா. ஸோ வாங்க ஸ்கூலுக்கு போகலாம். ஓகே ஃபேம், கண்ணாடிலாம் போட்டு எப்படி பார்த்தேன் டீச்சர் மாதிரியே இருக்காங்கல்ல, வாய் மூடி. ஓகே ஃபேம், கண்ணாடிலாம் போட்டு எப்படி மேக்ஸ் டீச்சர் மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே ஃபங்க்ஷன் போகிறோம். ஐயோ எனக்கு ஜாலியாக இருக்குது. நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்துட்டு இந்த ஆனுவல் டேலாம் எங்கள் அம்மாவும் நானும் போகிறோம் ஆனுவல் டேக்கு. கொடுத்து வச்ச சாணும் ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்குலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் வந்ததே இல்லைப்பா. நான் தனியாக தான் போவேன். எங்கள் அம்மாலாம் வேலைன்னு போயிடுவாங்க. எது ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காரில் வேணா போனோமா, டிராஃபிக்கில் ஸ்டக் ஆகிட்டோம். சூர்யாவும் கதிரும் முன்னாடியே போயிட்டாங்க. அடிச்சு பிடிச்சி எப்படியாவது சாணு டான்ஸருக்குள்ளே போகணுன்னு பார்த்தேன். பட் இண்டிசல் ஒரு அக்கா பையன் தான் இப்படி தான் இருக்கும். ஆனுவல் டே 6 மணிக்கு, ஆனால் நாங்கள் 6:30 தான் போனோம். நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போது அவளோட டான்ஸை பார்க்க முடியாதுன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆனுவல் டே ஸ்டார்ட் பண்ணதுமே பிரின்சிபல் பேசுறதா இருக்கட்டும், அப்புறம் டீச்சர்ஸ் பேசுறதா இருக்கட்டும், அப்புறம் வெல்கமிங் அட்ரஸ்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் பண்ணுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு ஃபேம். நான் போய் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாணுவே வந்தா. அதனால ஃபேம் வந்துட்டு ஃபேம், நான் போய் உனக்கு காமிக்கிறேன் இருங்க. Orders and preserve our freedom through a drama. Life of Fauji. Nara in Spotlight. Today we are privileged to present a documentary, Heroes of our Nation. ஆக்சுவலி இந்த ஆனுவல் டேல பார்த்தீங்கன்னா சீனியர் கேஜி படிச்சிருக்க இந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் தீமு, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்தவங்களுக்கு ஃபார்மர்ஸ் தீம், இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு தீம் வச்சு பண்ணியிருக்காங்க ஆனுவல் டே. நான் என்ன நினச்சிட்டேன், ஆனுவல் டேனா போய் இந்த தமிழ் சாங்கு, இந்த கிளாசிக்காக பாடலும் நிகழ்ச்சிகள் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சேன். பட் அப்படிலாம் எதுவும் இல்லை ஃபேம். சோல்ஜர் கிட்ட போட்டு பிள்ளைய அனுப்பிச்சுட்ருக்காங்க. பிள்ளையும் சூப்பராக தான் பண்ணுச்சு. ஆனால் வீடியோ எடுக்க எங்கிட்ட தான் ஸ்டோரேஜ் இல்லை. சாணி இங்க பாரு, சூப்பரா பண்ண சரிமா, செம்மையா பண்ண. தட்ஸ் ஓகே நீ செம்மையா பண்ணல. இங்க பாரு, இட்ஸ் ஓகே பட் இட்ஸ் ஓகேடா தங்கமே, செம்மையா பண்ணல. இட்ஸ் ஓகே பட் இட்ஸ் ஓகேடா தங்கமே, செம்மையா பண்ண. எனக்கே கூஸ் பம்பா இருந்தது அந்த மூமெண்ட். ப்ராப்பரா நீ எடுத்துடி தங்கம். ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? செம்மையா பண்ணிருக்காங்க. செம்மையா பண்ணாது, சூப்பரா பண்ணாது, சூப்பரா பண்ணடி தங்கம். செம்மையா அச்சமில்ல சொல்லுங்க. அச்சமில்ல என்னது
சூப்பர். சொல்லி முடிக்கிறான். ஓ அவ சொல்றா சொல்லுன்னு. உனக்கு மறந்து போச்சடி. பட் சூப்பரா பண்ணு. சரி செம்மையா பண்ணீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் தேஜு வெரி குட். ஒரு கொஸ்டின் கேக்குறேன். என்ன பிடிக்குமா இல்ல சானோட மாமா பிடிக்குமா? இது உருட்டு. இது சுத்தமான உருட்டு. ஏன்டா அவனை கேட்டுக்கிட்டே இருக்கே நீ. என்ன பிடிக்குமா சானோட மாமா பிடிக்குமா? கேட்டா சொல்லு. நிஜமா? சரி நான் உனக்கு டாய்ஸ் வாங்கி தரேன். இப்ப மாட்டுவல்ல. யாரு பிடிக்கும்? இவங்கள பிடிக்குமா என்ன பிடிக்குமா? ஐயோ அழகி. ஏய் நீ என்ன சொன்ன? சொல்லு. ஸ்கூல் கேண்டீன்ல ஆனுவல் டே அப்போ இந்த கேண்டீன்ல சாப்பிட்ற சுகம் இருக்கு. நான் மிஸ் பண்றேன். பேபி போலாமா? ஓகே ஃபேம் முடிஞ்சு வெற்றிகரமாக ஆனுவல் டே. எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி.